லான்ச்னு வேற சொல்லிட்டோம், மீட்டிங் வேற கூப்பிட்டாச்சு, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. சரி, இப்போ எதுக்கு இந்த மீட்டிங்? என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஆகஸ்ட் 15th சேனல் லான்ச் ப்ரொமோஷன்ஸ் இவ்ளோ பண்ணிருக்கோம், எதுக்கு இந்த மீட்டிங்னு கேக்குறேன்? ஆமா ரஃபி, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம தான் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அந்த வீடியோஸ் அப்படியே ஒன்னொன்னா எடுத்து போட்டுட்டு போக வேண்டியது தானே. சூப்பர். அப்ப எதுக்கு இந்த ஆகஸ்ட் 15 ப்ரொமோஷன் லான்ச்லாம் நம்ம பண்ணோம்? அந்த ப்ரொமோஷன் வீடியோ தான் யாரும் பார்க்கலையே. இப்போ மட்டும் வீடியோ லான்ச்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா பார்க்குறவங்கலாம் வந்து என்னைக்கு அந்த லான்ச் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. உங்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரியவங்கன்னு உட்கார வச்ச ஐடியா கேட்டா நீங்க என்னன்னா புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட நிறைய ஐடியா இருக்குது. ஐடியான்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களையும் கூப்பிட போறேன். சரி இரு, யோசிப்போம். அப்போ அதுக்குள்ள ஒரு 2 காஃபி சொல்லுங்க. அது என்னங்க 2 காஃபி? நம்ம 3 பேர்ல இருக்கோம். ஐடியா நாங்க 2 பேர் தானே தரோம். முதல்ல ஐடியா, அப்புறம் காஃபி. அப்போ ஐடியாவை வாங்காம விட மாட்டேன். அப்சல்யூட்லி. இப்போ எப்படி ஐடியா வருதுன்னு மட்டும் பாரு. மேடம், இங்க நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கண்டென்ட் சொல்லக்கூடாது, புதுசா ஏதாவது சொல்லணும். இது என்ன புதுசா? ஆமாங்க, நம்மளும் மற்ற யூடியூப் சேனல் மாதிரி அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்க கூடாது. புதுசா ஏதாவது கண்டென்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸா மட்டும் இல்லாம இதுல இருந்து ஏதாவது பயனடைறவங்களா இருக்கணும். அதுதான் நம்ம பேசிக்கா சேனல் மோட்டோவே. வழக்கமா சேனல் ஆரம்பிச்சுட்டு தானே வீடியோ எல்லாம் போடுவாங்க. நாம என்ன முதல்ல வீடியோ எல்லாம் போட்டு அப்புறமா சேனல் ஆரம்பிக்கிறோம்? இப்போதான் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். அந்த ஐடியாவை நம்ம ஒரு வீடியோவா கண்டென்ட்டா பண்ணி அப்படியே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே கண்டென்ட்ஸ் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அதுவே நம்ம இப்போ கொஞ்சம் வரிசையா கண்டென்ட்ஸ் போட்டு அதோடைய மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற போது சேனல் வந்து பெஸ்ட் சேனலா இருக்கும். அதுக்காக தான் இந்த லான்ச்சு, இந்த ப்ரோமோ, இது எல்லாமே. என்ன புதுசா பில்டப்லாம் பண்ணிட்டு, எஜுகேஷன் ரிலேட்டட் சேனல் தானே, ஒரே டெம்ப்ளேட் தான். நல்லா இல்லாத காலேஜ் கிட்ட காசை வாங்கிட்டு நல்ல காலேஜ்னு சொல்லணும். நல்ல காலேஜை கண்டுக்கவே கூடாது. மாசத்துக்கு ஒரு 10-15 வீடியோ போட்டு நான் தான் பெஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்னு காமிக்க போறேன். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கோர்ஸ் எடு அந்த கோர்ஸ் எடுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி காலேஜா போய் கல்லா கட்டணும். இதுதானே யூஸ்வலா எல்லா எக்ஸ்பர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நாம என்ன புதுசா பண்ணிட முடியும்? அதுவும் ஸ்டடியோ பார்த்து வந்து ஒரு நியூ பார்ன் பேபி புதுசா என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? அதுல தாங்க நம்ம டிஃபர் ஆக போறோம். நீங்க இப்ப சொன்ன டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ்வலா எதுக்கு தெரியுமா பண்ணுவாங்க? 2 விஷயத்துக்கு தான். ஒண்ணு, அவங்களுக்கு அதிகமான வியூவர்ஸ் வேணும். 2வது விஷயம், அந்த வியூவர்ஸை வச்சு அவங்க அதை வச்சு காசாக்கணும். ஆனா நம்ம இது 2மே பண்ண போறது கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம வியூவர்ஸை கிரியேட் பண்ண போறது கிடையாது. நம்ம இந்த வீடியோஸ் மூலயமா அந்த வியூவர்ஸை பெனிஃபிஷியரிஸா மாற்ற போறோம். அதாவது பயனாளிகளா மாற்ற போறோம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ பாக்குறாங்கன்னா யூஸ்வலா அவங்க யாரு? அவங்க ஒரு வியூவர். அந்த சேனல்ல அவங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துவாங்க. இதை தான் மேக்சிமம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சேனல் இங்க எங்க டிஃப்ரெண்டா இருக்க போகுதுன்னா, நம்ம போட போற கண்டென்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்ல யாரோ ஒரு வியூவர்ஸோ முழுசா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதுல ஒரு பயன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கெரியர் கைடன்ஸ் வீடியோ போடுறோம். அதை ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாங்க, நம்ம சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காரக்கூடிய நிலைமைக்கு நம்மளால மாற்ற முடியும். இந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அவங்க எண்ட் ஆஃப் தி டேல வியூவர்ஸா மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பெனிஃபிஷியரியா மாறிடுவாங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாரு. வழக்கமா எல்லாரும் எந்த காலேஜ்ல சேரலாம், இல்லை எந்த காலேஜ்ல எந்த குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இது எதையுமே நம்ம சொல்ல வேணாம். அவங்க எந்த காலேஜ் வேணாலும் எடுத்து படிக்கட்டும். நம்ம சொல்ற சில விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மாசம் லட்சக்கணக்கா சம்பாதிக்கலான்னு ஒரு கண்டென்ட் பண்ணலாமா? சூப்பருங்க, செம்ம கான்செப்ட். இது எப்படி பண்ணலாம்னா, என்ன காலேஜ் வேணாலும் படிங்க, உங்க ஜாபுக்கு நாங்க தான் மென்டார். இந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிடுவோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேனலை பார்க்கறது, யார் சொல்றதை கேட்கறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அவங்களோட ஹையர் எஜுகேஷன் பாத்துல. ஸோ வெளியே போய் காசு கொடுத்தோ ஏமாறுறாங்க. இப்போ அவங்களோட கெரியரை கரெக்டா அவங்க ஹையர் எஜுகேஷன்ல சூஸ் பண்றதுக்காக நாம ஏன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது? செம்ம ஐடியாங்க, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. இப்பதான் 2 பேரும் ஃப்ளோக்கே வந்திருக்கீங்க. இப்போ உட்காடுறோம், இதே மாதிரி புதுசா ஒரு ஐடியாஸை பிடிக்கிறோம். கமான், லெட்ஸ் கோ. ஒரு சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய் சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்ய. A few moments later. இதுதான் கண்டென்ட். எக்ஸாக்ட்லி.